பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, ஆமே, அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிற ஒரு தேவன் உண்டு. எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் நம்மை பிரவேசிக்க செய்கிற ஒரு நல்ல எஜமானன் நமக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் மோசேயின் அனுபவத்தை நாம் பார்க்கும்போது, உன்னை அதிகாரியாக வைத்தவர் யார் என்று கேட்ட இடத்திலே அப்போஸ்தலருடைய நடபடிகளை நாம் வாசிக்கிறோம். உன்னை எங்களுக்கு அதிகாரியாக வைத்தவர் யார் என்று சொன்ன அந்த இஸ்ரவேல் மக்களிடத்திலே திரும்பவும் ஆமென் கர்த்தர் மோசேயை சந்தித்து, மோசேயை அவர்களுடைய அதிகாரியும் இரட்சகருமாக இஸ்ரவேல் மக்களிடத்திற்கு அனுப்பினார். அப்படி என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நன்மையும் மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆனால் முதலாவது நம் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, ஆமென், ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய காரியங்களையும் அதுபோல் மற்ற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு மேன்மைகளையும் இங்கே இப்போது அனுபவிக்கிற துக்கங்களை எல்லாம் மாற்றி ஒரு சந்தோஷத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, சிறு பிள்ளைகளுக்கு கூட இது தெரிந்த ஒரு பகுதி தான். ஆனால் இங்கே நான் வாசிக்கிறோம், அங்கே ஒரு ஆமென் எஜமானன் ஒரு மனுஷன் இருந்தார். தன் ஊழியக்காரரை அழித்து தன் ஆஸ்திகளை எல்லாம் அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது என்று பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. அப்போ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள், நினைக்கிறவர்கள், வாஞ்சியாயிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே நமக்கு பிரவேசிக்க முடியாது. ஆமென். அப்போது இந்த எஜமான் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் தூர தேசத்திற்கு. அப்போ இங்கே நான் வாசிக்கிற 15ஆம் வசனத்தின் முதல் பகுதி, அவனுடைய திறமைக்கு தக்கதாக. அப்போது எனக்கு எந்த திராணியும் இல்லை, எனக்கு எந்த திறமையும் இல்லை, ஆமென் என்று சொல்லி நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு எல்லாருக்கும் திறமைகள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அந்த திறமைக்கு தக்கதாக கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய அனுபவங்களை தந்திருக்கிறார். நிச்சயமாகவே மற்றவர்களை பார்த்து நம் கம்பேர் பண்ணாமல், ஆமென், சிலவங்களுக்கு ஜெபிக்கிற திறமை அதிகமாக இருக்கலாம், சிலவங்களுக்கு அதிகமாக பாடி தேவனை வொர்ஷிப் பண்ணுற அந்த ஒரு திறமை அதிகமாக இருக்கலாம். ஆமீன். சிலருக்கு நன்மை செய்கிற அந்த ஒரு காரியத்தில் நல்ல திறமைசாலிகளாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது, ஆமீன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நல்ல ஒரு அனுபவமாக இருக்கலாம். அப்போது நமக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஏதாவது ஒரு திறமையை தந்திருக்கிறார். அவனவனுக்கு திறமை இருக்கிறது. அந்த திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் 2 தாலந்தும் மற்றவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்துட்டு உடனே பிரயாணப்பட்டு போனான். இங்கே நாம் வாசிக்கிறோம், அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், 5 தாலந்தை வாங்கினவன் போய் அதை வியாபாரம் பண்ணினார். அப்போது போய்விட்டார், எதையுமே பேசலை, நீங்கள் போய் இதை வியாபாரம் பண்ணி வைத்திருங்கள் என்று எஜமான் சொல்லலை. ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு கூட அநேகருக்குள்ளே திறமைகள் இருக்கிறது. ஆனால் ஆமாம், அதை நீங்களே அடக்கி வைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா.
அவன் எஜமானிடத்தில் அந்த பாசம் உள்ளவர்கள், அன்புள்ளவர்கள், எஜமான் இது கொடுத்ததை அதை போய் வியாபாரம் பண்ண வேண்டும் என்ற ஒரு மனது அவர்களுக்குள்ள இருந்தது. பிரைஸ் தி லார்ட். எங்களுக்கு இந்த 5 தாலந்தை தந்திருக்கிறாரு, எங்களுக்கு இந்த திறமை இருக்கிறதுனால அவர் தந்தார். ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஏதாவது பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்ம ஏதாவது செய்யணும். ஹல்லேலூயா. இதே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார், விடுதலை தந்திருக்கிறார், இம்மட்டுமாக நடத்தி இருக்கிறார். சில திறமைகளை, சில ஆவிக்குரிய கிருபைகளை, வரங்களை ஆமென் ஸ்தோத்திர கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் அது தந்திருக்கிறது அங்கிருக்கட்டும், நம்ம வழிக்கு போகலாம். அப்படி நம்மளுடைய காரியத்திற்காக, உலக பிரகாரமாக காரியத்திற்காக மட்டும் ஓடிட்டு இருக்கீங்களா? இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஆவியானவர் ஒரு திறமையை கண்டுதான் உங்களை அழைத்திருக்கிறார். அதற்காக ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த 5 தாலந்தை வாங்கினவன் போனார். ஹல்லேலூயா. எஜமானன் பிரயாணப்பட்டு போனார். ஆனால் இந்த 5 தாலந்து வாங்கினவர் சொந்த இஷ்டத்துக்கு போகல. 16ஆம் வசனம், போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணினான். ஹல்லேலூயா. வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். யாருக்காக? தனக்காகவா? இல்லை, தன்னுடைய எஜமானனுக்காக. ஹல்லேலூயா. அந்த எஜமான் கொடுத்த 5 தாலை போய் வியாபாரம் பண்ணினான். 5 தாலந்தை போய் வியாபாரம் பண்ணினான். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறாரா? அவன் பாட வேண்டிய கிருபை, ஜெபிக்க வேண்டிய கிருபை, ஆராதிக்க வேண்டிய, அது நம்ம எல்லாரும் பண்ணணும், அது உண்மைதான். ஆனால் ஒரு விசேஷித்த ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே சிலவங்க வேத வசனத்தை வாசித்து தியானித்து அந்த ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்திட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் அதை நம்ம வியாபாரம் பண்ணணும் என்று சொல்லும்போது மற்றவர்களிடத்துல நம்மளுடைய அந்த கிரியைகள் நம்ம வெளிக்காட்டணும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் பயன்படணும். ஹல்லேலூயா. நம்ம சம்பாதிக்கிறது என்று சொல்லும்போது அப்போது நம்முடைய அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை பார்த்து ஒரு நபர், ஐயோ நமக்கும் செபிக்கணும், ஆராதிக்கணும், துதிக்கணும், அப்படி ஒரு இது வந்துன்னா நம்ம அவங்களை சம்பாதித்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. யாருக்காக? நமக்காக இல்லை, அவருக்காக. Praise the Lord. அதுதான் இங்கே ஆழமான அர்த்தம். Praise the Lord. அப்படிப்பட்டவர்களை அப்போ அந்த 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் சம்பாதிக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்திலே ஆசீர்வாதங்கள் வேணும், ஆனால் பரலோக ராஜ்யம் என்று ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. Praise the Lord. அப்படி என்றால் நம்ம சம்பாதிக்கணும். அவருடைய நாம மகிமைக்காக நமக்கு கர்த்தர் நம்முடைய திறமைக்கு தக்கதாக நமக்குள்ளே தந்திருக்கிற கிருபைகளை, வரங்களை, ஸ்தோத்திர அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை மூடி வைத்துக் கொள்ளாமல், இல்லாவிட்டால் யாரும் வற்புறுத்தி சொல்லவில்லையே, கம்பல் பண்ணாலும் பண்ணாதிருக்கிறவங்கள் உண்டு. யாரும் சொல்லவில்லையே, யாரும் பார்க்கவில்லையே என்று சொல்லி அப்படி இருக்கிறதற்காக அல்ல, போய் வியாபாரம் பண்ணணும். அதை நம்ம பிரயோஜனப்படுத்தணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், சுவிசேஷம் சொல்லணும், பிரசங்கிக்கணும். ஹல்லேலூயா. நன்மை செய்யணும். ஹல்லேலூயா. நம்மால் இயன்றது, நமக்கு திறமை தந்திருக்கிறார் என்ற உணர்வோடு கூட அவங்கள மாதிரி எனக்கு இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையே என்று சொல்லி கம்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இங்கே ஒரு ஆள் என்ன பண்ணலாம், அது வியாபாரம் பண்ணலை. ஹல்லேலூயா. 5 தாலந்து 2 தாலந்து உள்ளவர்கள் போய் வியாபாரம் பண்ணாங்க. 1 தாலந்து உள்ளவனுக்கும் வியாபாரம் பண்ணி இருக்கலாம், ஆனால் வியாபாரம் பண்ணலையா? உங்களுக்கு இப்படி இருக்கிறது எனக்கு பரவாயில்ல, எஜமானன் ஒன்று சொல்லலையே, எஜமான் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், ஒவ்வொரு குறைகளை சொல்லி இன்றைக்கு மற்றவர்கள் குறைகளை சுட்டி காட்டி, இல்லாவிட்டால் அப்படி நீங்கள் உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற காரியங்களை சுயமாகவே நீங்கள் அழித்து அது நம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம போக பெரிய ஒரு தடையை நாமே உண்டு பண்ணி வைத்திருக்கிறோம். அதெல்லாம் இந்த நாள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. அவன் கர்த்தருக்காக சிலதை சம்பாதிப்போமாக. பிரைஸ் தி லார்ட். அவங்களே பார்த்து கட்ட சொல்லுகிறார். 21ஆம் வசனம், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி 5 தாலந்து ஸ்தோத்திரம் போய் மற்ற 5 தாலந்து சம்பாதித்தவனை நோக்கி, அதே போல 23ஆம் வசனத்தில் 2 தாலந்தை கொண்டு போய் 2 தாலந்தை கூட சம்பாதித்தவனை பார்த்துக்க அவர் எஜமான் சொல்லுகிறார், நல்லது. நம்முடைய கிரியைகளை பார்த்து மனுஷன் நல்லது என்று சொல்ல வேண்டாம், தேவன் சொன்னா போதும். நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே. அவர் உத்தமனாயிருந்தார், உண்மையுள்ளவராயிருந்தார். அதனால இந்த எஜமான் சொல்லாவிட்டால் கூட அந்த காரியங்கள் அந்த பாசத்தோடு அன்போடு அவர் போய் அந்த காரியங்களை செய்தார். அந்த ஸ்தோத்திரம் ஒரு மரியாதைக்கு அந்த ஹல்லேலூயா செலுத்தி
எஜமானன் என்கிற ஆமேன் அந்த ஒரு ஹல்லேலூயா அனுபவத்தை நாளே அவர்கள் நிறைந்து இது செய்ததினாலே உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். என் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. உனக்கு நான் சந்தோஷத்தை அப்படி தருவேன் இல்லை, எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அப்படிதான் பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா ஆமேன். அவர் இப்போது வாசம். ஆமேன் ஸ்தோத்திரம். கோடி கோடி தூதர்கள், செராபீன்கள், ஆமேன் பிதாவாகிய தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு மகிமை நிறைந்த இடம். ஹல்லேலூயா அங்கே கர்த்தர் நம்மை கொண்டு போக விரும்புகிற அந்த சந்தோஷத்திற்குள் நம்மையும் பிரவேசிக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். எவ்வளவோ பாக்கியம். ஆனால் இந்த நாட்களில் கர்த்தருக்காக பயன்படுவோமாக. ஹல்லேலூயா கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் எங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்போ எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோங்க தாவே. இந்த வார்த்தையின்படியே நாங்கள் நீர் எங்களுக்கு தந்த திறமைக்கு அப்பா எங்களை ஒரு திறமைக்கு தக்கதாக நீர் தந்திருக்கிற தாளந்துகளை நாங்கள் வியாபாரம் பண்ணி மறுபடியும் கர்த்தாவுக்காக சம்பாதித்து கொள்ள கர்த்தாவே நாம மகிமைக்காக நாங்கள் பயன்பட உபயோகப்பட அப்பா உண்மை முத்தமாக உண்மை சேவைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோங்க தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய சந்தோஷத்திற்குள் நேர் பிரவேசிக்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக எங்களை தாழ்த்துகிறோம். எனக்கு துக்கத்தோடு பாரத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை ஆறுதல் படுத்துகிறாங்க தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். May God bless you all.